கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவ வார்த்தைகளை இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். தேவ வார்த்தைகள் என்ன? உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், உலகத்தை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், தேவனை அறியாத மக்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், நீங்க என்ன செய்யணும், அப்படி அதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை, அந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னா என்ன? தேவன் நம்மளை அடித்து அரவணைக்கிற தேவன்னா இல்லையே. தேவன் அன்பால நம்மளை அரவணைக்கிற தேவன். ஆனாலும் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு தெரியும், தேவன் அன்பானவர், நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையாது. ஆனா நேற்றைய தினம் பார்த்தோம், கைவிடாதிருப்பேன் அப்படின்னாரு. ஆனா தேவனை பற்றி அறிந்து கொண்டும் அவரோட சித்தத்தின்படி நடக்காம நான் இஷ்டப்படி தான் போவேன் அப்படின்னா தேவன் நம்மளை கைவிட்டு விடுவார். அப்ப நம்ம கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்துருவோம். அப்ப உலகத்தின் அதிபதி கீழே போயிடுவோம். அதனால தான் அதுல சொல்லப்படுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அப்ப தேவனுடைய திட்டத்தை அறிவதற்கு, தேவன் நம்மளை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்காக தேவனிடத்தில் நம்ம திரும்ப வேண்டும். அதான் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், தேவ ஆவியை உங்களுக்கு அருளுவேன். இது புதிய ஏற்பாட்டின் சத்தியம் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி தேவனுடைய ரத்தம் என்னைக்கு சிந்தப்பட்டுச்சோ, தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் வருவார், உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார்னு சொல்லப்படுத்தோ, அன்னையிலிருந்து உங்களை அன்னைவருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. அதை புரியாம தான் நம்ம இருக்கோம். ஆவியான அபிஷேகம், ஆவியான தொழுதல் இல்லாமல் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவர் சாயலாக அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம் நம்ம. அப்ப தேவன் இதுல என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். இது அருளிட்டார், உண்மைதான். ஆனா அதை எடுத்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அபிஷேகம் இல்லாத மக்களே கிடையாது, ஜனமே கிடையாது. எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க தான். ஆனா அந்த அபிஷேகத்தை உணர்ந்து, ஆவியானவர் தனக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து நம்ம செயல்படும் போது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக நம்ம காணப்படுவோம். இதை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் வேணும். நன்மை தீமை முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா நம்ம எதை புரிந்து கொள்கிறோம், எதை எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஆப்ஷன் இந்த ஒரு காரியம் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மளை கண்டித்து அடித்து கூப்பிடுற தேவன் கிடையாது, அன்பாலே அரவணைக்கிற தேவன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அப்ப தேவ ஆவியால் நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோம். தேவ ஆவியால் நிரப்பப்பட்டதை நம்ம உணர்வோமா? எத்தனை பேருக்கு டங்ஸ்ல பேச முடியும்? நம்ம தேவன் கைவிடுகிற தேவன் கிடையாது. நம்ம தான் முயற்சி பண்ணணும். அதை வெளியெடுப்பதற்கு, அதை உணர்வதற்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். தேவனை நோக்கி இடையிடாம நம்ம கூப்பிடும் போது நம்ம நாவுகளின் கட்டுகள் உடைக்கப்பட்டு ஆவியானவரோட பேச ஆரம்பிப்போம். நம்ம ஆவியான ஒரு பாஷையில நம்ம தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். எதுக்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதான் பாருங்க, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி ஆவியானவரோட பாஷையில தேவனுடன் நம்ம பேசும் பொழுது தேவ வார்த்தைகளை நம்ம தெரிந்து கொள்வோம். தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, நம்மளை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொண்டு தேவனுக்காக சாட்சியாக, தேவனுக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். தேவனுக்காக ஓட ஆரம்பிப்போம்னு நம்ம சொல்றதோட நம்ம தேவனுடைய திட்டத்தில் நடக்க ஆரம்பிப்போம். நம்மளை குறித்து தேவன் ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. அதை புரிந்து கொண்டு நம்ம போக வேண்டிய ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் நம்மளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் தேவன் உங்களுக்கு இன்றைய நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் தேவன் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், நான் உங்களை எனது ஆவியால் நிரப்பியிருக்கிறேனே அப்படின்னு சொல்றதா பாருங்க. அதோடு இல்லாம என் வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளால் உங்களை நிரப்புவேன். தேவ வார்த்தைகளால் உங்களை நிரப்புவேனா என்ன அர்த்தம்? இன்றைய தினத்திலிருந்து, இன்றைய நொடிப்பொழிலிருந்து நீங்கள் பேசுவது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை பேச போறீங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்க நடத்த போறீங்க. இதற்காகத்தான் தேவ வார்த்தைகளால் உங்களை நிரப்புவேன்னு சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே,
நாங்கள் உங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும்படி நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அப்படி நாங்கள் நடக்கும் பொழுது தகப்பனே, நீர் உமது வார்த்தைகளால், உமது காரியங்களால், உமது வல்லமையால் எங்களை நிரப்புவேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே திருமணத்திற்கு காத்திருப்பவர்களை முதுகத்தை தெரிகிறோம் அப்பா. ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல மணமகனை மணமகளை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மணமகன் மணமகளை அவர்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. தேவையில்லை சந்தியும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.